வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நம்மளுடைய பற்களை பராமரித்து பற்களை பலப்படுத்திக்க என்னென்ன மாதிரியான இயற்கையான வழிமுறைகளையும் இயற்கையான உணவுகளையும் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு பற்றி தான் பார்க்க போகிறோம். பற்கள் பார்ப்பதற்கு அழகாக மட்டும் இருந்தால் போதாது, ஆரோக்கியமாகவும் இருக்க வேண்டும். அதற்கு நம்முடைய சில தினசரி பழக்கங்களில் ஆரோக்கியமான மாற்றங்களை செய்யணும். அந்த மாற்றங்களை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். உணவு நம்மளுடைய உடலுக்கு அடிப்படையான ஆதாரமாக இருக்குது. அந்த உணவை கடித்து சாப்பிடுவதற்கு பற்கள் தான் நமக்கு முதன்மையான ஒரு உணவுப் பொருள்களை பார்த்தீங்கன்னா கடித்து சாப்பிட்றதுக்கான ஒரு முக்கிய இடத்துல வகிக்குது. அப்போது பற்கள் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றத நீங்கள் இதை வச்சே உணர்ந்துக்கலாம். பற்களை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு சாப்பிட வேண்டிய உணவுகளையும் வழிமுறைகளையும் பற்றி நம்ம தெளிவாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கு கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். நீங்க பற்களை பாதுகாப்பாக வைக்கிறதுக்கு முதல்ல நீங்க பண்ண வேண்டியது தண்ணீர் குடிப்பது மட்டும்தான். நிறைய தண்ணீர் குடிக்கிறது உங்களுடைய சருமத்தை ஆரோக்கியமாக வைக்கிறது மட்டுமில்லாம பற்கள் இருக்கக்கூடிய சர்க்கரை மற்றும் அமிலத்தன்மையும் கிருமிகளையும் நீக்குவதற்கு உதவி செய்யுது. நாம சாப்பிடும் போது உணவு துகள்கள் பற்களுக்கு இடையே ஒட்டிக்கொள்ளும். இது பற்கள்ல அந்த எனாமல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மேல இருக்கக்கூடிய பற்களினுடைய லேயரை சேதப்படுத்தும். நிறைய தண்ணீர் குடிக்கிறதால பற்கள் மற்றும் ஈறுகள் நமக்கு சுத்தமாகும். தீங்கு விளைவிக்கக்கூடிய பாக்டீரியாக்களையும் இதன் மூலமாக நம்ம வெளியேற்றிக்கலாம். ஸோ எந்த விதமான பாதுகாப்பு நடவடிக்கையுமே இல்லாம எந்த விதமான மருந்துகளையும் எடுத்துக்காம தண்ணீர் குடிப்பதன் மூலமாகவே பற்களில் பல விதமான பிரச்சனைகள் ஏற்படுவதை முன்னாடி நம்மளால தடுத்துக்க முடியும். பற்களை ஸ்ட்ராங்காகவும் வச்சுக்க முடியும். அதுக்கு நம்ம போதுமான அளவு தினமும் தண்ணீர் குடிக்க வேண்டியது அவசியம். பால் மற்றும் பால் பொருட்கள் நம்ம எடுத்துக்கணும். ஸோ நமக்கு கால்சியம் சத்து கிடைக்கிறதால எலும்புகளோட சேர்த்து பற்களும் பலமாக இருக்கும். பற்களில் சிக்கியிருக்கக்கூடிய சர்க்கரை மற்றும் அமிலத்தினுடைய தன்மையை பால் மற்றும் பால் பொருட்கள் குறைக்கும். பால் பொருட்களில் ஹைட்ராக்சிபடைட் என்று சொல்லக்கூடிய கனிமம் இருக்கு. இது பற்களினுடைய மேல்புறத்தில் இருக்கக்கூடிய அந்த எனாமல் லேயரை பாதுகாக்கும். பற்களை ஆரோக்கியமாக பார்த்துக் கொள்வதற்கு நல்ல உணவு முறை முக்கியம். அதில் கால்சியம் சத்துக்கள் இருந்திருக்கக்கூடிய உணவுகள் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தவை. எனவே நீங்கள் பால் மற்றும் பால் பொருட்கள் இதை எடுத்துக்கொள்வது பற்களை ஸ்ட்ராங்காக வைக்கும். பற்கள் சம்பந்தமான பிரச்சனைகளை குணப்படுத்தி வராமல் தடுக்கும். பற்கள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நீங்க ஃபைபர், அதாவது நார்சத்து அதிகம் இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். பச்சை இலை காய்கறிகள் மற்றும் நார்சத்து அதிகம் இருக்கக்கூடிய உணவுகள் செரிமானத்திற்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ நீங்கள் கிரீன் வெஜிடபிள்ஸ் அப்புறம் ஃபைபர் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிடணும். இது கொலஸ்ட்ராலோடைய அளவை ஆரோக்கியமாக உங்களுக்கு வச்சிருக்கும். பற்களினுடைய ஆரோக்கியத்திலும் பல மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியது. கீரை, வெங்காயம், முட்டைகோஸ் போன்ற பல்வேறு வகையான கிரீன் வெஜிடபிள்ஸ், பச்சை இலை காய்கறிகள் பற்களை வலுப்படுத்துறதுக்கு மிகவும் உதவிகரமாக இருக்கும். நார்சத்து நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளும் உங்களுடைய பற்களை ரொம்பவே ஸ்ட்ராங் ஆகும். இதன் மூலமாக நீங்க முன்னாடியே பற்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகளை வராம தடுத்துக் கொள்ளலாம். தக்காளி, வெள்ளரி சாலட் நீங்க எடுத்துக்கலாம். இது உங்களுடைய பற்களை பலப்படுத்தும். வெள்ளரிக்காய் மற்றும் தக்காளி பழங்களை பச்சையாக சாப்பிடுவதால பற்கள் மற்றும் ஈறுகளை நீண்ட நாட்களுக்கு நம்ம ஆரோக்கியமாக வைத்திருக்க முடியும் அப்படின்றத மருத்துவ நிபுணர்கள் குறிப்பிடுறாங்க. இதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த வெள்ளரிக்காய் மற்றும் தக்காளியில் இருக்கக்கூடிய நார் சத்து தான். இது பற்களினுடைய ஆரோக்கியத்தை பராமரிக்கிறது மட்டும் இல்லாம பல் சொத்தை பிரச்சனையும் நமக்கு வராமல் தடுக்கும். இதனால பற்கள் சார்ந்த பிரச்சனையை வராமல் முறை தடுக்கிறதுக்கு நீங்க தக்காளி அப்புறம் வெள்ளரி சாலட்டை நீங்க எடுத்துக்கலாம். பழங்கள் நீங்க சாப்பிடணும். ஆரோக்கியமான பழங்களை தொடர்ச்சியாக நீங்க எடுத்துக்கொள்வது உங்களுடைய பற்களை பலப்படுத்தும். சீசன் பழ வகைகளை நீங்க சாப்பிடணும். ஸோ ஒரு சீசனுக்கும் ஒரு ஃப்ரூட் இருக்கும். அந்த ஃப்ரூட்டை நீங்க தேடி எடுத்துக்கணும். இது உங்களுடைய பற்களை பலப்படுத்தும். சீசன் வகை பழங்கள் நீங்க சாப்பிடும் போது ஃப்ரெஷ்ஷான பற்களை நீங்க உங்களுக்கு உறுதிப்படுத்திக்கலாம். நல்லா கடிச்சு சாப்பிடக்கூடிய அளவுக்கு பற்களை ஆரோக்கியமாக வச்சுக்கலாம். உடல் மற்றும் பற்களுக்கு தேவையான விட்டமின்கள், மினரல்கள் ஆகியவற்றை பழங்களிலிருந்து நம்மால பெற முடியும். இதனால பற்களினுடைய ஆரோக்கியமும் நமக்கு மேம்படும். ஸோ நீங்க சீசனா கிடைக்கக்கூடிய ஃப்ரூட்ஸை சாப்பிடுங்க. அதில் இருக்கக்கூடிய பலவிதமான விட்டமின்கள் மற்றும் மினரல்ஸ்களை நீங்க பெறுவதால உங்களுடைய பற்களை நீங்க பலப்படுத்திக்கலாம். பற்கள் சார்ந்த பிரச்சனைகளையும் குணப்படுத்தி வராமலும் தடுத்துக் கொள்ளலாம். தேங்காய் எண்ணெயை நீங்க உங்களுடைய உணவுகளில் பயன்படுத்துவது ரொம்ப ரொம்ப முக்கியம். பற்கள் உங்களுக்கு பலமடையும். தேங்காய் எண்ணெய் பற்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். பல் இடுக்குகள் மற்றும் ஈறு நோய்களை எதிர்த்து போராடக்கூடிய ஆற்றல் தேங்காய் எண்ணெய்க்கு இருக்கு. தேங்காய் எண்ணெயை நீங்க சமையலுக்கு பயன்படுத்துவதோடு தேங்காய் எண்ணெயில ஆயில் ஃபுல்லிங் செய்யலாம். தேங்காய் எண்ணெயை நீங்க தொட்டு பற்கள் மற்றும் ஈறுகளை மசாஜ் செஞ்சு கொடுக்கணும். ஸோ இதுதான் ஆயில் ஃபுல்லிங். இது நீங்க செய்யும் போது ஈறுகள் உங்களுக்கு வலுவாக இருக்கும். ஈறுகளில் ஸ்ட்ராங்காக இருக்கிறதால இரத்த கசிவு ஏற்படுவது, பல் ஆடுவது போன்ற எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. கிருமிகள் எல்லாமே உங்களுடைய பற்கள் இருக்காது. ஆரோக்கியமாக உங்களுடைய பற்கள் இருக்கும். பல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு தொடர்ச்சியா நீங்க செய்ய வேண்டிய ஒரு சில வழிமுறைகள் இருக்கு. தினமும் காலை, இரவு என 2 வேளையுமே பல் துலக்கணும். இப்போ ஒரு சில பேரெல்லாம் அவங்களுடைய அவசர வேலை பழுவின் காரணமாக காலை நேரங்களில் மட்டும்தான் பல் விளக்குவாங்க. ஒரு சில பேர் அதையும்
காலையும் செய்ய மாட்டாங்க, வேலைகளை முடிச்சுட்டு வந்து இரவு நேரங்களில் பல் விளக்குவாங்க. அதுபோல் நீங்கள் இருக்கக்கூடாது. தினமும் காலை மற்றும் இரவு என 2 வேளைகளுமே பல் துலக்க வேண்டும். சாப்பிடும்போது பற்களுக்கு இடையில ஏதாவது உணவு துண்டு சிக்கிச்சு அப்படின்னா அதை நீங்கள் இரவு படுக்க செல்றதுக்கு முன்னாடியே சுத்தம் செய்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. நல்ல ஆரோக்கியமான உணவு முறை பின்பற்றுவதும் பற்களுக்கு உறுதியை தரும். அடிக்கடி நீங்கள் கெஃபைன் போன்ற பானங்கள் அடிக்கடி குடிக்கிறத தவிர்க்கணும். குறிப்பாக காலையில் வெறும் வயிற்றில் டீ காஃபி குடிக்கிறது உங்களுடைய பற்களை சேர்த்து பாதிக்கும். அந்த எனாமல் லேயரெல்லாம் பாதிக்கும். குறிப்பாக உங்களுடைய செரிமானத்தையும் அது டைரக்டாக அஃபெக்ட் பண்ணும், நரம்பு மண்டலத்தையும் அது அஃபெக்ட் பண்ணும். டீ காஃபி என்பது நம்ம காலை உணவுகளோ அல்லது மதிய உணவுகளோ நம்மளுடைய உணவுகளை எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் சாப்பிடக்கூடிய ஒரு பானங்கள். அதனால நீங்க இதை காலையில் வெறும் வயிற்றில் எடுத்துக்கிட்டீங்கன்னா இது உங்களுடைய பற்களையும் சேர்த்து பாதிக்கும். இரவுல பல் துலக்காம நீங்க தூங்குனீங்க அப்படின்னா பாக்டீரியாக்கள் உங்களுடைய பற்களை அதிகமாக சேதப்படுத்தும். பேக்கரி உணவுகளை பார்த்தீங்கன்னா முற்றிலும் பார்த்தீங்கன்னா நீங்க தவிர்த்து விடுவது நல்லது, அல்லது கொஞ்சம் கொஞ்சமாக நீங்க அதை சாப்பிட்றத கம்மி பண்ணிக்கோங்க. அது உங்களுடைய பற்களுக்கு எப்பவுமே டேஞ்சர் தான். சர்க்கரை அதிகமாக சேர்த்திருக்கக்கூடிய உணவுகளை நீங்க டைரக்டா சாப்பிட்றது குறைச்சிக்கோங்க. சர்க்கரை அதிகமாக சேர்த்திருக்கக்கூடிய உணவுகளை நீங்க சாப்பிடும் போதும் அது உங்களுடைய பற்களை பலவீனப்படுத்தும். ஸோ இந்த மாதிரி வழிமுறைகளையும் இந்த உணவுகளையும் தொடர்ச்சியாக நீங்க எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, இந்த வழிமுறைகளையும் பின்பற்றிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய பற்களை நீங்க பலமாக வைத்துக் கொள்ளலாம். எந்த விதமான பற்கள் சார்ந்த பிரச்சனையும் இல்லாமல் பற்களை ஆரோக்கியமாக வைத்துக்கொண்டு நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.